நான் வணக்கங்கண்ணா. வணக்கம் பிரதர். இதுக்கு முன்னாடி நம்மளோட கிளிமூக்கு பற்றி எல்லாமே வீடியோ எல்லாமே பார்த்துருந்தோம். அப்பயே வந்து ஃபேன்சி புறா எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் வந்து பார்க்கலாங்கண்ணா. நம்ம ஃபார்ம் வந்து எங்கே இருக்குது அதை கொஞ்சம் வந்து இன்ட்ரோ கொடுத்துருவோம். நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம பீஜன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதாவது நாமக்கல் டு சேலத்துக்கு சென்டரில் ராசிபுரம் டு ஆட்டியாம்பட்டி மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வெனந்தூருங்கிற ஊரில் இருக்கோம் பிரதர். நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக வச்சுட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்சி பீஜன்ஸ் பட் லைனு இந்த மாதிரி ஒரு 500 வகையான புறாக்கள் வச்சுட்ருக்கோம். ஓகேங்கண்ணா. இப்போ வந்து ஃபேன்சி புறா அப்படின்னா என்னென்ன வெரைட்டிலாம் வச்சுருக்கேன் கொஞ்சம் மேஜராக மட்டும் சொல்லுங்கள் பிரதர். மேஜராக சொல்கிறேன். அதாவது ஃபேன் டெயில் இருக்குது பிரதர், டெயில் மார்க் இருக்குது, சீல்டு மார்க் இருக்குது. அதாவது ஃபேன் டெயிலில் ஒரு 5-6 வெரைட்டி. அதேமாதிரி பீட்டி ரோமரில் ஜெர்மன் பீட்டி ரோமர் இருக்குது, இந்தியன் பீட்டி ரோமர் இருக்குது, அதில் ஒரு 2 வெரைட்டி. அதேமாதிரி கிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஷேப் இருக்க புறாவில் ஒரு 4-5 ஜோடி வச்சுருக்கேன் பிரதர். அதேமாதிரி ரெண்டில் ஒரு 2 பேர் வச்சுருக்கேன் பிரதர். இந்த மாதிரி கொஞ்சம் ரேர் வெரைட்டி வச்சுருக்கிறேன், நார்மல் வெரைட்டி வச்சுருக்கேன். முஸ்கியில் ஒரு 7-8 ஜோடி, சாட்டினில் ஒரு 10-15 ஜோடி, அது நிறைய புறா வச்சுருக்கேன் பிரதர். ஓகேங்கண்ணா. இப்போ வந்து ஃபேன்சி இந்த பீஜன்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபீட் எல்லாம் கொடுக்குறீங்க? அதில் அரிசி, கம்பு, மக்காசோளம், லைட்டாக பார்த்தீங்கன்னா தீவனம் கொடுப்போம் பிரதர். அந்த தீவனம் பார்த்தீங்கன்னா கூண்டு முறையில் பண்ணியிருக்கேன். அதாவது நிப்பிள் சிஸ்டம். நாங்கள் நம்ம ஃபார்மில் வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை, நார்மலாகவே ஃபீடு மட்டும் போட்டால் போதும். அந்த மாதிரி சிஸ்டம் போட்டிருக்கனால லைட்டாக பூஸ்டர் மாதிரி லைட்டாக தீவனம் போட்டோம்னா புறா நல்லாயிருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அதேமாதிரி சிக்கு வந்து சூப்பராக இருக்கும் பிரதர். ஓகேங்கண்ணா. இப்போ புறா பொறுத்தவரைக்கும் ஃபேன்சி லைன் வந்து அதாவது இயற்கை வந்து எவ்வளோ டைம் வந்து அதில் சிக்ஸ் எடுக்கலாம்? பிரதர் புறா பார்த்தீங்கன்னா 40 நாளைக்கு ஒரு டைம் சிக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பிரதர். நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் நல்ல ரிசல்ட் எடுக்கலாம் பிரதர். வருஷம் ஒரு 4-5 டைம் எடுக்கலாம் பிரதர். வருஷம் மினிமம் ஒரு 4 to 5 டைம் எடுக்கலாம். ஓகேங்க. இப்போ வந்து பொதுவாக இப்போ ஃபேன்சினா கொஞ்சம் வந்து மார்க்கெட்டிங் டல்லாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் மார்க்கெட்டிங்கில் எந்த மாதிரி பண்ணுறீங்க? உங்கள்கிட்ட எப்படி சேல்ஸ்லாம்? இப்போ மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ட்ரேடிங் பண்ணோம் பிரதர். சொந்தமாக ட்ரேடிங் பண்ணோம். அந்த மாதிரி யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, சோசியல் நெட்வொர்க்கை சார்ந்து இருந்தோம்னா புறா வந்து ஈஸியாக சேல் பண்ணிடலாம் பிரதர். நம்ம வந்து நாமளே வச்சுருக்கோம், நாமளே கொண்டு போய் விற்றுலாம், சந்தைக்கு அந்த மாதிரி கொண்டு போய் விற்றலாம்னா ஈஸியாக விற்கலாம். ஆனால் மார்க்கெட்டிங் ரேட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதேமாதிரி அங்கே போயிட்டு வரும்போது மறுபடியும் ரிட்டன் விற்கலன்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்தீங்கன்னா இருக்கிற ஃபார்மே டேமேஜ் ஆகும். அதனால் நம்ம வந்து சோசியல் நெட்வொர்க்கை டிபெண்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணிக்க வேண்டியதான் பிரதர். ஓகே. உங்களுக்கு வந்து சேல் நல்லாவே சூப்பராக போயிட்டுருக்கு. நம்மளுக்கு சேல் பரவாயில்ல பிரதர். ஓகே. இப்போ ஃபேன்சினா என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு பிரதர்? அதாவது 800 இருந்து 1200, 1500 குவாலிட்டி பொறுத்து. இப்போ ஃபேன்டெயில்லாம் 800 கொடுக்குறேன், அது ஒரு குவாலிட்டி. அதே பார்த்தீங்கன்னா 1000 கொடுக்குறேன், அது ஒரு குவாலிட்டி பிரதர். 2-3 வெரைட்டியில் கொடுக்குறேன் ஃபேன்டெயிலை பொறுத்த வரைக்கும். அதே முஸ்கி, சிராஜி அந்த மாதிரி அதுக்கு இந்த மாதிரி ரேட்டிங் மாறும் பிரதர். ஒரு புறாவுக்கும் ரேட் வந்து மாறுபடும். ஓகே. இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து கேஜி சிஸ்டத்தில் தான் இருக்கீங்க. இது வந்து டிசீஸ்லாம் டக்குன்னு தான் போடுறோம் அந்த மாதிரி. அதாவது கேஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வைக்கிற ஃபுட்டு தான் கொடுக்கும், சாப்பிடுவோம், நீங்கள் வைக்கிற தண்ணி தான் குடிக்கும். அதனால் உங்களுக்கு பாதிப்பது இல்லை பிரதர். புறா நல்லா இருக்கும் பிரதர். மெயின்டைன் பண்ணுறதுல எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு நாளைக்கு எவ்வளோ? அதாவது காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் பிரதர். ஒரு 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் பிரதர். ஏன்னா தண்ணி ஊற்ற தேவையில்ல, ஃபீடு மட்டும் போடுறோம். புறா சிக்கு ஏதாவது ஃபீடு கொடுக்கலாம், நாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான் பிரதர். ஓகே. இப்போ வந்து சிக்கு வந்து வேணும் அப்படின்னா கூட நீங்கள் டிரான்ஸ்போர்ட்லாம் இது பண்ணுறீங்க பிரதர்? நம்ம ஃபேன்சி பீஜனை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட புக்கிங் மெத்தட் தான் பிரதர். இப்போ பெட் ஷாப்புக்கு நிறைய கொடுத்துட்ருக்கோம். நம்ம முக்கால்வாசி பெட் ஷாப் பெங்களூர் சைடில் நம்மளுக்கு தான் முக்கால்வாசி புறா போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் புக் பண்ணி வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் பிரதர் ஒரு சில சமயத்துக்கு. ஓகே. அதாவது முன்கூட்டியே புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த கரெக்டாக அந்த டைம் சொல்லுவீங்க, அப்போ வந்து நேர்லேயே பார்த்து எடுத்துக்கலாம், இல்லையா நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் மாதிரியும் பண்ணிக்கலாம் பிரதர். அதேமாதிரி டிரான்ஸ்போர்ட் வந்து புறாவை பொறுத்தவரைக்கும் சரி, கோழி பொறுத்தவரைக்கும் சரி, எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பிரதர். இது என்ன ரக ப்ரீடிங்? இது என்ன ரேட் வரும் பிரதர்? இது வந்து ஃபேன்டெயில் ப்ரீடு பிரதர். அதாவது கவுண்டர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ரீடு வந்து ஃபேன்டெயில் மிக்சடு டைப் வரும். இந்தியனுக்கும் அமெரிக்கனும் மிக்ஸான டைப் தான் நம்ம ஃபார்மில் ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் சைஸ் நல்லாயிருக்கும், ஆல் கவுண்டர் நல்லாயிருக்கும் பிரதர். இது வந்து கிங்கு பிரதர். நல்லா டபுள் சைஸு, நல்லா ஹெவி சைஸ் ப்ரீடு. இது குவாலிட்டியான ப்ரீடு பிரதர், நல்லாயிருக்கும். பியூர் ஒயிட் கலரு, நல்லா ஷேப் நல்லாயிருக்கும். கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஷேப்பு, அந்த ஹெட் ஷேப்பு இதெல்லாம் முக்கியம் பிரதர். பிரதர் இது வந்து சிராஜ் பிரதர். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக்கு, அது வந்து கிரே கலரு, இது வந்து சாண்டல் கலர் பிரதர். டோட்டலாக இதில் ஒரு 5-6 வெரைட்டி இருக்குது பிரதர் நம்ம ஃபார்மில். சிராஜில் சிக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் பிரதர். இது வந்து பியூட்டி ரோமர் பிரதர். இது வந்து கிரே கலரு ப்ளஸ் அது வந்து பிளாக் கலர் பிரதர். பியூட்டி ரோமரில் கொஞ்சம் நல்லா சைஸ் இருக்கும், மூக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து ஆஸ்திரேலியன் பிரதர். ஆஸ்திரேலியனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரௌன் கலரு, நல்லா ஹை குவாலிட்டி பிரதர், நல்லாயிருக்கும் பிரதர். இது வந்து ஜாகபியன் வெரைட்டி பிரதர். நல்லா சைஸ் வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி புறா வந்து கொஞ்சம் நல்லா பெருவட்டு ப்ளஸ் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், முடி வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ஜாகபியனில் கலர் வேரியன்ட் வேறு ஒரு கலர் பிரதர். ஒயிட்டு வித் ப்ரௌன் நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது வந்து கன்னியாசிரி டைப்பு பிரதர். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தலை முடி வந்து கொஞ்சம் அகலமாக காட்டும், லென்த்து கம்மியாக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், சைஸ் இதுவும் அதேமாதிரி நல்லாயிருக்கும். இது வந்து ரெண்டு புறா வந்து நீளமாக இருக்கும் பிரதர், நல்லா வாட்ட சட்டமாக இருக்கும். புறா எப்படி சொல்லணும்னா காக்காவோட 1 மடங்கு பெருசாக இருக்கும் பிரதர். பேர் வந்து ரெண்டு பிரதர்.
இது வந்து பிளாக் கலர் ஃபேன்டைல் பிரதர், குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது வந்து சீல்டு மார்க்கு ஃபேன்டைல் பிரதர், ஃபுல் அண்ட் ஃபுல் வாலும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி செக்குடு டைப் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா. இது வந்து லைனில் வந்து ஒயிட் கலர் பிரதர், நல்லாயிருக்கும். டிஸ்டன்ஸ் போகிறது, லாங் போகிற டைப். இது வந்து முஸ்கி பிரதர், முஸ்கியில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பிரதர், குவாலிட்டி சூப்பராக இருக்கும். லைன் பிரதர், டிஸ்டன்ஸ் போகிறது, சப்ஜா கலர். இது வந்து முஸ்கி பிளாக் கலர் பிரதர், குவாலிட்டி நல்லாயிருக்கும். நல்லா சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பிடிச்சிருக்கு. இது வந்து கட்டிங் மோதினா மார்க்கிங் பேர்டு, கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஷேப் நல்லாயிருக்கும், நல்லா உருண்டையாக இருக்கும் பூரா. இது வந்து சீல்டு மார்க் ஃபேன்டைல் பிரதர், மார்க்கிங் பேர்டு. ரெக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா சீல்டு மாதிரி அப்படியே கலர் வரும். ஓகேங்கண்ணா. இப்போ வந்து பொதுவாக புறா வளர்க்குறதுனாலே வந்து வீட்டில் கொஞ்சம் ஆகாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்களா? பிரதர் உண்மையை சொல்லப்போனால் நாம் வந்து வீட்டை விட்டு தூர தான் வச்சுருக்கோம். அதாவது நாம் வந்து பிஸ்னஸ் மெத்தட் தான். அதாவது வீட்டுக்கு ஆசையாக நாங்கள் வளர்த்தல, நாங்கள் வந்து இதை வச்சு வருமானம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் தான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆசைப்பட்டோம், பட் இன்றைக்கி அந்த மாதிரி பிளான் இல்லை. நாங்கள் வந்து இதை வச்சு பிஸ்னஸ் 4 பேருக்கு புறா கொடுக்கறனால நாங்கள் கொஞ்சம் வளருவோம், அந்த மாதிரி நோக்கத்தில் தான். இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நல்லா தான் பிரதர் இருக்கோம். கிட்டத்தட்ட 15 வருஷமா எதுவும் ப்ராப்ளம் எதுவும் பிரச்சனைலாம் எதுவும் வரல பிரதர். ஓகேங்க. இப்போ வந்து நிறைய ஃபேன்சி பொறுத்தளவுக்கு டக்குன்னு வந்து ப்ரீடிங்கே ஆகாது. சிக்ஸ் வந்து அதிகமாக எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக 40 days 45 days ஒன்ஸ் வந்து எடுக்குன்னு சொல்கிறீங்க. அதில் ஏதாவது ட்ரிக்ஸ்லாம் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பிரதர். ஃபுட்டு வந்து கரெக்டான ஃபுட்டு வைக்கணும் பிரதர். இன்றைக்கி ஒரு 4 நாளைக்கு வந்து கம்பு இதை மட்டும், கம்பு அரிசி அதெல்லாம் போடுவீங்க. 2 நாளைக்கு வந்து வெறும் அரிசி மட்டும் போடுவீங்க. அப்படின்னா என்ன ஆகும், மாவு சத்து அதிகமாகி அது கொழுப்படைக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஃபுட்டு வந்து கரெக்டான ஃபுட்டு இருக்கணும். மிக்சடு ஃபீட் வைக்கிறதுனால நல்லாயிருக்கும். கம்பு அரிசி மக்காசோளம் கோதுமை, இது வந்து கோதுமை வந்து கம்மியாக போடணும், கம்பு அரிசி வந்து சேர்த்து போடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் நெல் இந்த மாதிரி கலந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் அதிகமாகும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகேங்க. இப்போ நான் வந்து புறா எனக்கு வளர்க்கணும் ஆசையாக இருக்குங்க. சும்மா வீட்டில் தான் வளர்க்கணும். ஆனால் என் வீட்டு விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாதுங்க. ஏன்னா போச்சுன்னா அதில் நிறைய ப்ராப்ளம்லாம் வரமா இருக்கும். அப்போ எந்த மாதிரியான ப்ரீடெல்லாம் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? பிரதர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபேன்டைலில் நிறையா இருக்குது பிரதர். வீட்டை விட்டு எங்கேயுமே போகாது, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அந்த மாதிரி ஃபேன்டைல் எடுத்து வளர்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பிரதர். இதே எனக்கு லாங்கு போகணும், வீட்டில் தொல்லை தாங்க முடியல அப்படின்னா அதுக்கு நான் கிங்கு, பியூட்டி ரோமரு, சாட்டின் இதெல்லாம் குவாலிட்டி. அதாவது எப்படின்னா ஃபேன்சி பீஜன்ஸ் இந்த மாதிரி வளர்த்தலாம். இல்லை வீட்டு பக்கமே வரக்கூடாது, காலையில் போச்சுன்னா சாயந்தரம் வரணும், கூண்டு அடைஞ்சிட்டா சரி. சிக்காகணும், சிக்க விற்கணும், கம்மி ரேட்டு கொடுக்கணும், ஒரு 600 ரூபா அந்த மாதிரி கொடுக்கணும்னா லைனில் போகலாம். லைனில் அதுவும் ஒயிட் கலர்லாம் போட்டால் நல்லா மார்க்கெட்டு பிரதர், லைனில் போகலாம். ஓகேங்க. இப்போ வந்து ஃபேன்சி ப்ரீடில் இப்போ இருக்க மார்க்கெட்டில் என்னென்ன ப்ரீட் நல்லா போயிட்டு இருக்கு? அதாவது ஃபேன்டைல் வந்து ஓரளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு பிரதர். பியூட்டி ரோமர் ரன் ஆகுது, சாட்டின் கலரை பொறுத்து மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்கு. எல்லாமே ஓரளவுக்கு ரன் ஆகுது பிரதர். நம்ம ட்ரேடிங் பண்ணுறது தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம எப்படி குவாலிட்டி வச்சிருக்கோமோ அதை பொறுத்து இருக்கு. அதை பொறுத்து தான் பிரதர். ஓகே. இப்போ நீங்கள் வந்து அதிகப்படியாக பெட் ஷாப் தான் கொடுக்குறீங்க இல்லை கஸ்டமர் கொடுக்குறீங்க? பிரதர் கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கேன். பெட் ஷாப்பில் வந்து லாட் எடுக்கிறாங்க. கஸ்டமர் வந்து 1 பேர் 2 பேர் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து கேட்கும் போது ஒரு பேர் 2 பேர் வந்து அனுப்ப மாட்டோம், லாஃப்டாக தான் கொடுப்போம். அதாவது ஒரு 5 பேர் அந்த மாதிரி, மினிமம் ஒரு 5 பேராவது இருக்கிற மாதிரி தான் கொடுப்போம் பிரதர். ஓகே ஓகேங்க. இப்போ புறா பொறுத்தளவுக்கு இப்போ சிக்கு வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஹேட்ச் ஆகிட்டு அதுலேருந்து வந்து எக் வைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுக்கும்? 40 நாள் பிரதர். இப்போ சிக்குக்குலாம் வந்து நீங்கள் ஏதாவது ஃபீட் அந்த மாதிரி கொடுத்து சிக்குக்கு வந்து ஸ்பெஷல் ஃபீலாக இல்லை, புறாக்கு என்ன போடுறோமோ அதே தான் பிரதர். ஒரே ஃபீடு தான், நம்ம தனியாக இதுக்குன்னு கவனிக்கிறதுலாம் இல்லை பிரதர். இப்போ வந்து காலனி கேஜி செட்டப் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் வந்து கேஜி தான் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து 40 days ஒன்ஸ் வந்து சிக்கு எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து சிக்கு ஹேட்ச் ஆனதுலேருந்து எவ்வளோ நாள் வந்து அந்த பேரண்ட்டோட அந்த சிக்கு வச்சுருப்பீங்க, அதுலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அதாவது பேரண்ட்டோட வச்சுருக்கிறது வந்து ஒரு 50 days 60 days பிரதர். அதே பிரிச்சு ஒரு அளவுக்கு, அதாவது அது யாராவது ஃபீடு எடுத்துச்சுனாவே இங்கே இடத்த மாற்றிடுவோம் பிரதர். இது வந்து காலனி ப்ரீடிங்காக தான் கடைசி வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம கண்டுக்க தேவையில்லை, காலையில் போகிறோமா இற வைக்கிறோம் தண்ணி வைக்கிறோம், சாயந்தரம் போகிறோமா இற வைக்கிறோம் தண்ணி வைக்கிறோம். இது அப்படி இல்லை, கொஞ்சம் ஏதாவது ஃபீடு எடுக்கலன்னா கொஞ்சம் கேர் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். அது வந்து புறாவே பார்த்துக்கும். இது கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்து. ஆமாம் ஆமாம், எப்படி செட்டப்லாம் இருக்குது, செப்பரேட் வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ ஏதாவது சிக்ஸ் வேணும் இல்லை புறா வேணும் அப்படின்னா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக கூப்பிடலாம் பிரதர். கான்டாக்ட் நம்பர் பிரதர் காலையில் பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பிரதர். எப்போனாலும் கூப்பிட்டு புறா எடுத்துக்கலாம் பிரதர். டிரான்ஸ்போர்ட் வந்து எல்லா டைமும் பண்ணி தருவோம். நைட்டு அனுப்புற மாதிரி இருந்தால் கூட அனுப்பி கொடுத்துருவோம்.